கரூர் துர்மரணங்கள் நடந்தது முதல் சதி நடந்திருக்கிறது என மக்களும், சம்பவம் எப்படி நடந்தது என அரசும் மாறி மாறி பேசிக் கொண்டிருக்கிறார். டிஜிபி, ஏடிஜிபி, ஐஏஎஸ் அதிகாரிகள், செந்தில் பாலாஜி, மா சுப்பிரமணியம், ஸ்டாலின் என அடுத்தடுத்து செய்தியாளர் சந்திப்பு நடத்தி வீடியோவெல்லாம் போட்டுக்காட்டி வினோத விளக்கம் கொடுக்கிறார்கள். இந்த பரபரப்பில் தமிழகத்தில் நடந்த ஒரு பெரிய கொடுமையை மக்கள் கவனிக்கவில்லை. ஊடக உடன்பிறப்புகள் யாரும் பேசவில்லை. தாயின் கண்முன்னே 24 வயதான ஒரு இளம்பெண் காவல்துறையைச் சேர்ந்த 2 காம வெறி பிடித்த மிருகங்களால் சீரழிக்கப்பட்டிருக்கிறார். அந்த இளம்பெண்ணிற்கு தமிழகம் நீதி கேட்குமா, அவளுக்கு நீதி கிடைக்குமா என்ற கேள்வியை எழுப்புகிறது இந்த செய்தி தொகுப்பு. இன்று நீதிக்கு அடையாளமாய் சுடர்விட்டெறியும் ஜோதியாய் திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் காட்சியளித்துக் கொண்டிருக்கிறார். வாழ்வில் பெருந்துயரங்களை சுமந்து வாடும் ஏழைகள் ஏதாவது ஒரு வழியை காட்டப்பா என அண்ணாமலையாரை தரிசிக்க வருகின்றனர். அப்படி வழியை தேடி அண்ணாமலையாரை தரிசிக்க வந்த ஆந்திராவைச் சேர்ந்த தாயும் மகளும் தங்கள் வாழ்வில் இனி எப்போதும் மறக்க முடியாத பெரும் வலியோடு இன்று நிர்கதியாய் நிற்கிறார்கள். அதற்கு காரணம் காவல்துறையில் பணியாற்றும் சுரேஷ்ராஜ், சுந்தர் என்கிற இந்த 2 காமுகர்கள் தான். ஆந்திராவைச் சேர்ந்த தாயும் மகளும் அண்ணாமலையாரை தரிசிக்க வந்தவர்கள் வாழைத்தார் ஏற்றி செல்லும் லோடு ஆட்டோவில் லிப்ட் கேட்டு ஆந்திராவிற்கு திரும்பியுள்ளனர். அப்போது சோதனை சாவடியில் வழிமறித்த 2 காவலர்கள் லோடு ஆட்டோ ஓட்டுநரை மிரட்டி தாயையும் மகளையும் கீழே இறக்கி இருக்கிறார்கள். பாதுகாப்பாக நாங்கள் அழைத்துச் செல்கிறோம் என தாயிடம் சொன்ன அந்த 2 காவலர்கள் ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிக்கு இருவரையும் அழைத்துச் சென்று தாயை ஓரிடத்தில் இறக்கிவிட்டு மகளை வேறொரு இடத்திற்கு அழைத்துச் சென்று ஒருவர் பின் ஒருவராக இரவு முழுவதும் சீரழித்திருக்கிறார்கள். இரவு முழுவதும் உதவி கிடைக்காமல் தாய் ஒரு பக்கம், மகள் ஒரு பக்கம் என வார்த்தைகளால் விவரிக்க முடியாத பெரும் சித்திரவதையை அனுபவித்துள்ளனர். இந்நிலையில் சீரழித்துவிட்டு காவலர்கள் சென்றுவிட விடியும் வரை தாயும் மகளும் ஒருவருக்கொருவர் ஆறுதல் கூட சொல்லிக் கொள்ள முடியாமல் கண்ணீருடன் பரிதவித்துள்ளனர். காலை 4 மணி அளவில் அப்பகுதி வழியே வந்தவர்கள் இளம்பெண் அலங்கோலமாய் இருப்பதைக் கண்டு அதிர்ந்து போய் ஆம்புலன்ஸிற்கு தகவல் சொல்லிக் உள்ளனர். அந்த இளம்பெண் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். எவ்வளவு ஒரு பெரிய கேடு, எவ்வளவு பெரிய கேடுகட்ட செயல் இது! கரூருக்கு ஓடோடி வந்த முதல்வரே, உங்கள் தலைமையில் இயங்கும் காவல்துறையினர் செய்த இந்த கொடூரத்திற்கு ஓடோடி வருவீர்களா? இரவோடு இரவாக செய்தியாளர்களை சந்தித்தீர்களே, இப்போது பேசுவீர்களா? அன்பில் சார், ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க, ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னனே என அந்த 2 காமுகர்களை பார்த்து சொல்லுவீங்களா? டிஜிபி சார், 2 காவலர்கள் எப்படி காமுகர்கள் ஆனார்கள் என விளக்கம் கொடுப்பீர்களா? அமுதா ஐஏஎஸ் மேடம், எத்தனை மணிக்கு அந்த பெண்கள் வந்தார்கள், காவலர்கள் எப்போது பார்த்தார்கள் என புள்ளி விவரத்துடன் ஒரு பிரஸ் மீட் கொடுப்பீங்களா? இந்த அவலத்திற்கு யார் பதில் சொல்ல போகிறீர்கள்? தமிழகம்தான் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் என்ற நிலை மாறி இன்று அண்டை மாநில பெண்கள் தமிழகத்திற்கு வரவே அஞ்சும் சூழல் உருவாகி இருக்கிறது. அதுவும் காவலர்களை பார்த்து நடுங்கும் சூழல் உருவாகி இருக்கிறது. இப்படி ஒரு கேடுகட்ட ஆட்சியை நடத்தும் ஸ்டாலின் தன்னை அப்பா என அழைக்க வேண்டும் என்கிறார். இப்ப ரேவந்த் ரெட்டியை கூட்டி வந்து விழா நடத்துங்க சார், கிளுகிளுன்னு இருக்கும்.